வணக்கம் குட்டி பிள்ளைங்களா, நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம்னா, பாபநாசங்கிற ஒரு ஊரோட பெயர் காரணம் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு அந்த கதையை தான் பார்க்க போறோம். கதைக்கு போலாமா? பாபநாசங்கிற ஊர் எங்க இருக்குன்னா, அதான் நான் பிறந்த ஊர். அந்த ஊரோட சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, அங்க வந்து தாமிரபரணிங்கிற வற்றாத ஜீவநதி ஓடுது. அந்த தாமிரபரணி ஆறு வந்து அதோட சிறப்பு என்னன்னா, உலகத்திலே 2வது சுவையான தண்ணி தான் அந்த தாமிரபரணி தண்ணி. ரொம்ப டேஸ்டா இருக்கும். அது போக அந்த தண்ணி வந்து கோடை காலத்துலயும் வத்தாது. எப்பவுமே அந்த தாமிரபரணி தண்ணி இருந்துட்டே இருக்கும். வற்றாத ஜீவநதி. அந்த தண்ணியில வந்து தாமிரம் கலந்திருக்கு. அதுல ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, அந்த ஊர்ல உள்ள பெண்கள்லாம் ரொம்ப அழகா இருப்பாங்க. ஏன்னா தாமிரபரணி தண்ணியில குளிச்சதுனால. சரியா? இப்ப கதைக்கு போலாமா? அதாவது ஒரு வீட்ல ஒரு அண்ணனும் தங்கச்சியும் இருப்பாங்களாம். சின்ன பிள்ளைங்களாம். அவங்க 2 பேரும் அவங்க அம்மா, அப்பா வந்து கூலி வேலை தான் பார்ப்பாங்களாம். அப்போ ஒரு நாள் வந்து அவங்க அம்மா, அப்பா என்ன பண்ணுவாங்களாம், காட்டுக்கு போவதுக்கு முந்தி அ கு சிக்கன் குழம்பு வச்சுட்டு போவாங்களாம். அப்போ இந்த பிள்ளைங்க 2க்கும் லீவு அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும். அப்போ வந்து அவங்க போனோன்னே அவங்க அண்ணன்ட்ட, "அண்ணனே எனக்கு கொஞ்சம் சிக்கன் எடுத்தானே" அப்படின்னு சொல்லி அவ தங்கச்சி கேட்பாளாம். உடனே அவங்க அண்ணன் வந்து எடுத்து குடுப்பானாம். அப்போ 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். டேஸ்ட்டா இருக்குமாம். இந்த குழம்புல உள்ள சிக்கன பூரா சாப்பிட்டு முடிச்சுருவாங்களாம். அப்புறம் சாயங்காலமா அவங்க அம்மா, அப்பா வருவாங்களாம். அப்போ அவங்க அப்பா வயிறு பசிக்கு சாப்பாடு வைன்னு அவங்க அம்மா சொன்னோன்னே, அவங்க அம்மா போய் பார்ப்பாங்களாம். அங்க குழம்பு மட்டும் தான் இருக்குமாம். ஒரு சிக்கன் பீஸ் கூட இருக்காதாம். உடனே யார் சாப்பிட்டான்னதும், "அண்ணன் தான் சாப்பிட்டான்" அப்படின்னு சொல்லிருவாளாம் தங்கச்சி. உடனே அவங்க அம்மாவுக்கு கோவம் வந்துருமாம். சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்களாம், அந்த கரண்டிய வச்சு அவங்க அண்ணன மண்டையில அடிச்சுருவாங்களாம். இப்போ லேசா அதில தழும்பு வந்து ரத்தம் வந்துருமாம். அப்புறம் டாக்டர்ட்ட கூட்டிட்டு போய் சரி பண்ணிருவாங்கன்னு வைங்களேன். அப்புறம் என்ன ஆகுமா, 2 பேரும் மறுநாள் அவங்க அண்ணனும் தங்கச்சியும் நம்ம அம்மா அடிச்சுட்டாங்களா, அதனால நம்ம வீட்டை விட்டு போயிருவோம்னு சொல்லி அவங்க அம்மா, அப்பா காட்டுக்கு போனோன்னே 2 பேரும் வீட்டை விட்டு வெளியில போயிருவாங்களாம் கோவத்துல. அப்போ என்ன ஆகுமா, அங்க போய்க்கிட்டே இருக்கும்போது 2 பாதையா பிரியுமாம். ஒரு பாதையில ஆண்கள் மட்டும் செல்லவும், பெண்கள் செல்லக்கூடாதுன்னு போட்டிருக்குமாம். இன்னொரு பாதையில பெண்கள் மட்டும் செல்லவும், ஆண்கள் செல்லக்கூடாதுன்னு போட்டிருக்குமாம். சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் தனித்தனியா பிரிஞ்சு போயிருவாங்களாம். அப்புறம் போய் பார்த்தா, அங்க தனித்தனியா 2 வீடு இருக்குமாம். அந்த வீட்ல போய் க வயிறு பசிக்குன்னு சொன்னோன்னே, அந்த வீட்ல சரி நீங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கீங்கன்னு அவங்க அண்ணன அங்க வளர்த்துக்கிடுவாங்களாம். இந்த பொண்ணு இன்னொரு வீட்ல வளருமாம். 2 பேருக்குமே தெரியாதாம். அப்புறம் என்ன ஆகுமாம், ரொம்ப நாள் கழிச்சு 2 பேரும் பெரியவங்களாயிருவாங்களாம். எதேர்ச்சையா வந்து அந்த வீட்டுக்காரங்களும், இந்த வீட்டுக்காரங்களும் சரி உங்க வீட்ல ஒரு பையன் இருக்கான்ல, எங்க வீட்ல ஒரு பொண்ணு இருக்கு. 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணி வச்சுருவோன்ட்டு மேரேஜ் பண்ணி வச்சுருவாங்களாம். ஆனா இவங்க 2 பேருக்கும் அண்ணன், தங்கச்சின்னே தெரியாதாம். அப்புறம் கல்யாணம் முடிஞ்சு ஒரு வாரத்துல ஏதோ இதுல தலையில வந்து ஒரு தழும்பு இருக்குமாம் அவங்க அந்த அ ஹஸ்பண்டுக்கு. அப்போ அவங்க ஒய்ஃப் வந்து கேட்பாங்களாம், "இது என்ன உங்க தலையில உள்ள தழும்பு?" அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இந்த மாரி சின்ன வயசுல நானும் என் தங்கச்சியும் சிக்கன் சாப்பிட்டோம். அதனால எங்க அம்மா கோவத்துல கரண்டிய வச்சு அடிச்சுட்டாங்க. அந்த தழும்பு தானே. ஐயோ! அண்ணன்லான்னு அப்போ அவங்க 2 பேரும் நான் தங்கச்சி, அண்ணனும் கல்யாணம் முடிச்சுட்டோமே, இது ரொம்ப பாவமே. அப்போ நம்ம என்ன செய்யலான்னா, அப்போ நம்ம ஒவ்வொரு ஊரா போவோம். போய் அங்க உள்ள நதிகள்ல நீராடுவோம். நீராடும்போது எந்த நதியில நம்ம நீராடும்போது வெள்ளம் நுரையா வருதோ, அதில நம்ம பாவம்லாம் தீர்ந்ததுன்னு சொல்லி நினச்சுக்கிடுவோம்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு கோயில் கோயிலா போய் ஒவ்வொரு நதியிலயா நீந்துவாங்களாம். நீராடுவாங்களாம். ஆனா நுரையே வராதாம். கடைசி பார்த்தா குற்றாலத்தில வந்து குளிக்கும்போது கொஞ்சம் நுரை வருமாம். அதுக்கப்புறம் பார்த்தா பாபநாசத்துல வந்து 2 பேரும் குளிக்கும்போது 2 பேருமே சிலையாயிருவாங்களாம். அந்த சிலைய தான் அந்த உலகம்மன் நடராஜர்ன்னு சொல்லி அந்த பாபநாசம் சிவன் கோயில் அங்க இருக்கு. அந்த இதில வச்சிருக்காங்க. அதுதான் இந்த இது இவங்க செஞ்ச பாவத்த இந்த நதியில நீராடுனதுனால பாவ நாசம்னு பேர் வந்தது. சரியா? இந்த பாவநாசத்துல குளிச்சா நம்மளோட பாவங்கள்லாம் தீர்ந்துடுங்கிறது ஐதீகம். புரிஞ்சுதா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா குழந்தைகளா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.